சரிப்பா, நீ வந்து இருட்டு குடிகாரன், நைட்டில் மட்டும் பேசுவ, முகத்தை காட்ட மாட்ட, அதெல்லாம் கேள்விலாம் ஓகே தான். சரி, இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் தோக்க வைக்கிறது என்ன? வாழ்க்கையில் நம்மளை தோக்க வைக்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட குடி. மேக்ஸிமம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 30 வயசு, 32 வயசு, 33 வயசு அந்த வயசில் உள்ளவர் இல்லை குடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனான ஃபீல் ஒன்று இருக்கும். ஆனால் என்ன சொல்லணும், நீங்கள் குடிங்க இல்லை வந்து குடிக்காமல் போங்க, அது பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது வந்து 2வது விஷயம். ஆனால் வந்து உடம்பு தாங்குதா? ஃபஸ்ட் தாங்குதா? நமக்கு வந்து இந்த குடி வந்து ஃபஸ்ட்டு வந்து உடம்பு தாங்காது. ஃபஸ்ட்டு வந்து அதை குறைச்சிக்கணும். அதை குறைச்சிட்டு அதை தாண்டி என்ன ஒன்று இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். குறைச்சாச்சுன்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை, குடும்பத்துக்கு சண்டை வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டு குடும்ப சண்டை குறையும் இல்லை, அது கொஞ்சம் குறையும் இல்லை. மினிமம் வந்து ஒரு குவார்ட்டரை போட்டு வீட்டில் பேசிவிட்டு அப்புறம் வந்து குடும்பத்தை நடத்தலாம், அப்புறம் குடிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக குடிச்சு வந்து குடும்பத்தை சண்டை போடும்போது வந்து நம்ம நைட்டு பேசுகிறதே மறந்து போயிடுறோம். அப்புறம் காலைல என்ன பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? நைட்டு யார்கிட்ட வேலைக்கு பேசுகிறோம், அப்புறம் காலைல யார்கிட்ட வேலைக்கு போகிறோம், எதுவுமே தெரில. என்ன வேலை சொன்னோம், நம்ம யாருக்கு எது பேசணும் எதுவுமே தெரில. காலைல தான் மறந்துடுறோம். அப்படிப்பட்ட இந்த குடியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் ஃபோனை ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் காலைல வந்து தெளிவாக வந்து பேசுங்க. ஃபோன் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா வந்து பேசுகிறத வந்து காலைல வந்து நம்ம என்ன பேச தெரியும் நமக்கு. இல்லை வீட்டுக்காரமோட சண்டை போடுறீங்களோ இல்லை வெளியே நம்ம சண்டை போடுறோமோ, அதை வந்து ரெக்கார்டு போட்டுங்க. ஃபோன் பேசுகிறத போட ரெக்கார்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆட்டோ ரெக்கார்டு ஃபோனில் இருக்குது, அதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துடணும்ல. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் மறந்து கேட்குறாங்க. இப்போ நான் ஃபோன் ஆட்டோ ரெக்கார்டு போட்டதுக்கப்புறம் வந்து காலைல நைட்டு என்ன பேசணும் காலைல ஞாபகம் இருக்கும் எனக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஆட்டோ ரெக்கார்டு போட எனக்கு நானே மறந்துடுறேன். அதனால் வந்து எல்லோரும் வந்து ஆட்டோ ரெக்கார்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு ஆட்டோ ரெக்கார்டு போட்டுக்குங்க. காலையில் ஞாபகம் இருக்கும். ஸோ குடியேற நம்பரே உங்களாம் சொல்கிறானு தெரிய வருங்க, சந்தோஷமாக இருங்க. பட் வந்து யாரையும் திட்டாதீங்க, பேசாதீங்க.